இளமைக்காலம். விஜயகாந்த் என்னும் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகிலுள்ள இராமானுசபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இவரின் தந்தை பெயர் அழகர்சாமி, தாயார் பெயர் ஆண்டாள் ஆகும். இவருக்கு 1 வயதான போதே இவரின் தாயார் இறந்துவிட்டார். சிறு வயதிலேயே இவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது. இதனால் விஜயகாந்த் மதுரையில் மேலமாசி வீதியில் வசித்து வந்தார். இவர் தன் தொடக்க கால பள்ளிப் படிப்பை தேவக்கோட்டையிலுள்ள தேவிருத்தோ மேல்நிலைப் பள்ளியிலும் மதுரையிலுள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்தார். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியிலுள்ள புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் விடுதியில் தங்கியிருந்து 1966ஆம் ஆண்டு முதல் 1968ஆம் ஆண்டு வரை 9-10 வகுப்புகளில் கல்வி கற்றார். சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் படிப்பில் இவர் ஆர்வம் காட்டவில்லை. 10ஆம் வகுப்பு வரை இவர் படித்தார். பிறகு தன் தந்தையின் மேற்பார்வையில் கீரைத்துறை மாகாளிப்பட்டையில் இயங்கிய அரிசி ஆலையில் தனது 15 வயதில் சிறு பணிகளைச் செய்து வந்தார். திரைப்பட வாழ்க்கை. எந்தவொரு திரைத்துறை பின்புலமும் இல்லாத போதும் நடிகராகுவதற்காக இவர் மதுரையை விட்டுப் புறப்பட்டார். 1976 1977இல் மதுரையின் இராசி புகைப்படக் கடையில் ஆசை தம்பி என்பவரிடம் இவர் திரைத்துறையில் வாய்ப்பு தேடுவதற்காக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார். பகலில் அரிசி ஆலையில் பணிபுரிந்துவிட்டு இரவில் புகைப்படங்கள் எடுத்தார். 41 நாட்களில் 32 புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. இதற்கு காரணம் ஒரு புகைப்படம் எடுக்க 2 மணி நேரம் ஆகும் என்பதாகும். 2 மணி நேரம் மட்டும் தூங்கிவிட்டு இரவு முதல் அதிகாலை வரை புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. 8000 வாட்ஸ் சக்தியுள்ள விளக்குகளின் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு புகைப்படம் எடுக்க வேண்டியிருந்தது. இப்புகைப்படங்கள் திரைத்துறையில் இவர் பக்கம் கவனத்தை ஈர்க்க உதவின. இயக்குனர் பி. மாதவன் என் கேள்விக்கு என்ன பதில்? 1978 திரைப்படத்தில் இவரை ரஜினிகாந்தின் தம்பியாக ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்த செய்தார். இவருக்கு ₹101 முன்பணமாக கொடுக்கப்பட்டது. எனினும் 3 நாள் மட்டுமே நடித்ததற்குப் பிறகு இவர் நீக்கப்பட்டு இவரது கதாபாத்திரத்தில் ஏ.இ. மனோகரன் நடிக்க வைக்கப்பட்டார். இவரது தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது பல பிற திரைப்படத் தயாரிப்பாளர்களால் இவர் பல பட வாய்ப்புகளை இழந்தார். இதற்கு பெரும்பாலான காரணமாக இவர் கருப்பான தோல் நிறத்தை கொண்டிருந்தது கூறப்பட்டது. பல முன்னணி நடிகைகள் இவர் கருப்பான தோல் நிறத்தை கொண்டிருந்ததால் இவரது தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது இவருடன் நடிக்க மறுப்பு தெரிவித்தனர். சட்டம் ஒரு இருட்டரை 4 முதல் 80 14 வைதேகி காத்திருந்தால் மற்றும் ஊமை விழிகள் 4 முதல் 86 ஆகிய திரைப்படங்களின் வெற்றிக்குப் பிறகு அனைத்து முன்னணி நடிகைகளும் இவருடன் நடிக்க ஆரம்பித்தனர். எம்.ஏ. காஜாவின் இனிக்கும் இளமை 4 முதல் 78 திரைப்படத்தில் இவருக்கு வாய்ப்பு தந்தால் மதுரை ஏரியாவை வாங்கிக் கொள்வதாக கூறி மதுரை சேனாசு பிலிம்ஸின் முகம்மது மசூர் அந்த படத்தில் வில்லன் வேடத்தை இவருக்கு பெற்று தந்தார். இத்திரைப்படத்தில் இவரது பெயரை விஜயராஜ் என்பதிலிருந்து விஜயகாந்த் என எம்.ஏ. காஜா மாற்றினார். திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் பணியிலாறு தன் நண்பர்கள் கொடுத்த ஆடைகளை அணிந்து இத்திரைப்படத்தில் இவர் நடிப்பார். 30 எனினும் இத்திரைப்படம் விமர்சன மற்றும் வணிக ரீதியில் தோல்வியடைந்தது. 31 இதைத் தொடர்ந்து இவர் கதாநாயகனாக அகல்விளக்கு 1879 திரைப்படத்தில் நடித்தார். அத்திரைப்படத்தின் படப்பிடிப்பில் அதிகாலையிலேயே அழைத்துச் சென்று கதாநாயகி வரப்போவதை காரணம் கத்தி பிற்பகல் 3 மணி வரை இவரை உணவு உண்ண அனுமதிக்கவில்லை. பசியை மறைத்துக் கொண்டு நடித்தார். அதற்கு பின்னரே உணவு உண்ண அனுமதிக்கப்பட்டார். தன் பட நிறுவனத்திற்கு வரும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டுமென்ற எண்ணம் இந்நிகழ்வுக்குப் பிறகுதான் இவருக்கு உருவானது. இவரது 1980ஆம் ஆண்டு திரைப்படமான தூரத்து இடிமுழக்கம் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. 32 இத்திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டது. இவருக்கு ஓர் அங்கீகாரத்தை கொடுத்தது. தான் வளர்ந்து வந்த ஆண்டுகளில் சிவப்பு மல்லி 1081 மற்றும் சாதிக்கொரு நீதி 1081 போன்ற புரட்சிகர சிந்தனைகளைக் கொண்ட திரைப்படங்களில் இவர் நடித்தார். இத்திரைப்படங்களில் இவர் புரட்சி செய்யும் கோபக்கார் இளைஞனாக நடித்தார். எனினும் வணிக ரீதியாக ஒரு கதாநாயகனாக இவரை முன்னிறுத்திய திரைப்படம்
எஸ். சந்திரசேகர இயக்கிய சத்தம் ஒரு இருட்டறை 1081 திரைப்படமாகும். இதற்குப் பிறகு இருவரும் பல திரைப்படங்களில் இணைந்து பணிபுரிந்தனர். இத்திரைப்படம் இந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. 26வது இவர் ஓம் சக்தி 1082 என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்தார். இதற்குப் பிறகு இவர் எந்த ஒரு திரைப்படத்திலும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கவில்லை. இவரது பெரும்பாலான திரைப்படங்கள் ஊழல், நேர்மை மற்றும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுதல் ஆகியவற்றைச் சுற்றி கதை அமைக்கப்பட்டிருந்தன. இவர் காவல்துறை அதிகாரியாக சுமார் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தேசப்பற்று மிக்கவர், கிராமத்தில் நல்லது செய்பவர் மற்றும் இரட்டை வேடங்கள் ஆகிய கதாபாத்திரங்களுக்காக இவர் அறியப்படுகிறார். டௌரி கல்யாணம் 1983, 100வது நாள் 1984 மற்றும் வைதேகி காத்திருந்தாள் ஆகியவற்றில் அதிரடி, நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான கருப்பொருள்களைக் கொண்ட வணிக திரைப்படங்கள் மூலம் மெதுவாக இவர் வளர்ந்து வந்தார். இதில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. இத்திரைப்படம் இவரது திரை வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்து தமிழ் திரைத்துறையில் ஒரே ஆண்டில் அதிக திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவராக இவர் 1984 ஆண்டு உருவானார். அந்த ஆண்டு 18 திரைப்படங்களில் நடித்தார். இதேபோல் 1985 ஆண்டு 17 திரைப்படங்களில் நடித்தார். தமிழ் திரைத்துறையின் முதன்மை முப்பரிமாண திரைப்படமான அன்னை பூமியில் 1989 இவர் இராதாரவி மற்றும் கன்னட நடிகர் டைக்கர் பிரபாகருடன் நடித்துள்ளார். கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனுடன் ஈட்டி 1989 திரைப்படத்தில் இவர் இணைந்து நடித்தார். இவரது நகைச்சுவை திரைப்படமான நானே ராஜா நானே மந்திரி 1980 வணிக ரீதியிலான வெற்றி படமாகும். பிறகு இவர் அம்மன் கோவில் கிடக்காலே 1980 திரைப்படத்தில் நடிக்கிறார். இத்திரைப்படம் இவருக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை பெற்றுத் தந்தது. இத்திரைப்படம் திரையரங்குகளில் 150 நாடுகளுக்கு ஓடியது. இவர் மனக்கணக்கு 1086 திரைப்படத்திலும் நடித்துள்ளார். கமல்ஹாசனுடன் இவர் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் இதுவாகும். இவ்வெற்றிகளுக்குப் பிறகு ஊமை விழிகள் 1086 திரைப்படம் வெற்றியடைந்தது. இது ஒரு செந்தரமான படமாகவும் அதன் காலத்தை தாண்டிய திரைப்படமாகவும் பாராட்டப்பட்டது. வழக்கத்திற்கு மாறாக இத்திரைப்படத்தில் இவர் ஒரு வயதான காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார். இரசிரிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோருக்கு போட்டியாளராக இத்திரைப்படம் இவரை உயர்த்தியது. மண வாழ்க்கை விஜயகாந்த் 1990 ஆண்டில் பிரேமலதா என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர். அரசியல் வாழ்க்கை 1993 ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர் மன்றத்தினர் சுயேட்சையாக போட்டியிட்டனர். அவர்களில் பலர் வெற்றி பெற்றனர். இப்பின்புலத்தில் விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபடும் எண்ணங்கொண்டார். அதனை அவ்வப்பொழுது வெளியிட்டும் வந்தார். சான்று தேவை. அரசியல் கட்சி 2005 ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றைத் தொடங்கினார். இவர் கட்சியின் நிறுவனத் தலைவராக பொறுப்பேற்றார். இரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக இருந்த ராமு வசந்தன் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 2006 சட்டமன்ற தேர்தல் 2006 ஆண்டு தமிழ்நாடு மாதவன் சட்டமன்றத் தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழகச் சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். இத்தேர்தலில் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட இக்கட்சியைச் சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தனர். 2011 சட்டமன்றத் தேர்தல். பின்னர் 2011 ஆண்டு நடந்த சட்டமன்றத் தேர்தலில் இருஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் அவரது கட்சிக்கு எதிர்க்கட்சி தகுதி கிடைத்தது. 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்தார். 2016 சட்டமன்றத் தேர்தல். பின்னர் 2016 ஆண்டு நடந்த சட்டமன்றத் தேர்தலில் மக்கள் நலக் கூட்டணியுடன் இணைந்து தேர்தலைச் சந்தித்தார். இவர் அணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். 20 அத்தேர்தலில் இவர் உளுந்தூர்மேட்டை தொகுதியில் போட்டியிட்டார்.
ஆனால் அத்தேர்தலில் இவரும் இவருடைய கூட்டணி கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியைச் சந்தித்தனர். இவர் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 34,404 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இறப்பு 2023 டிசம்பர் 28 அன்று காலை விசயகாந்த் உடல் நலக்குறைவால் தனது 79 வயதில் மருத்துவமனையில் காலமானார். முன்னதாக இவருக்கு செயற்கை சுவாசக் கருவியின் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது.